ரஷ்யாவோட S-300 S-400 ஒரு கடந்த ஒரு மாதத்தை எடுத்து பார்த்தோன்னா அதில் இதுவரைக்கும் 7 S-400ஓட லான்ச்சர்ஸை இந்த உக்ரைன் இது வரைக்கும் அழிச்சிருக்காங்க. இந்த ரஷ்யா உக்ரைன் போரானது இவ்வளவு நாட்களாக ஒரு 2.5 வருஷத்தை தாண்டி நடந்துட்டு இருக்கப்போ எப்பவும் இல்லாத அளவுக்கு இந்த S-400 இந்த உக்ரைனால் எப்படி இந்த அளவுக்கு அதிகமாக டார்கெட் பண்ண முடியுது அப்படின்னா S-400 அந்த அளவுக்கு எஃபிஷியண்டானது இல்லையா, வெறும் பேருக்கு மட்டும்தான் இந்த S-400க்கான ஹைப்பை கொடுக்குறாங்களான்னு சொல்லிட்டு உலகம் முழுக்க பல கேள்விகளானது எழுப்பப்படுது. ஆனால் இப்போ உக்ரைன் இதை குறி வச்சு தாக்குறதுக்கும் ஏன் இந்த S-400ஆல் இந்த அட்டாக்ல இருந்து தன்னை பாதுகாத்துக்க முடியலன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்த்துலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். நான் உங்கள் எல்லாருக்கே தமிழ் விஷயம் வழங்கும் டிபி ட்ரெண்டிங்ஸ். இந்த S-400 பொறுத்த வரைக்கும் இப்போ உலகத்தில் இருக்கிறத ஒன் ஆஃப் த மோஸ்ட் அட்வான்ஸ்டு ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம். இன்னும் நிறைய விஷயங்கள் அதை பற்றி பேசுறதுக்கு இருக்குது. அதை எல்லாத்தையுமே நம்ம விட்டுருவோம். கடந்த ஒரு ஏப்ரல் 15 மே 31 இந்த ஒரு 45-46 நாள் இந்த ஒரு டைம் பீரியடில் மட்டும் எடுத்து பார்த்தோன்னா ரஷ்யாவோட S-300 S-400 இந்த ரெண்டு ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம்க்கும் கொஞ்சம் ஒரு கெட்ட காலம் இல்லை ஒரு மறக்கக்கூடிய ஒரு நாட்களாக இருக்குன்னே சொல்லலாம். இதுக்கு முக்கியமான காரணம் அமெரிக்காவுடைய பாலிஸ்டிக் மிசைலாக இருக்கக்கூடிய இந்த ATACMS-ஆல தான். இது ரஷ்யாவுக்கு எதிராக உக்ரைனுக்கு பயன்படுத்துறதுக்கு அமெரிக்கா ஒரு சில மாதங்களுக்கு முன்னாடியே கொடுத்துட்டாங்க. ஆனால் இதை வச்சு உக்ரைனால் ரஷ்யாவுக்கு ஏற்படுத்தக்கூடிய இந்த இழப்புகள்ன்றது கடந்த ஒரு 1.5 மாதமாக தான் நடந்துட்டு இருக்கு. ஆனால் இந்த மிசைலோட அரைவல்ன்றது 3 மாதங்களுக்கு முன்னாடியே உக்ரைனுக்கு வந்துருச்சு. அப்படின்னா ஏன் இவ்வளோ நாள் இந்த உக்ரைன் இவ்வளோ அமைதியாக இருந்தாங்க, திடீர்னு தாக்குறதுக்கான காரணம் என்ன? இந்த கேள்வி உங்கள் எல்லாருக்குமே வந்திருக்கும். அதற்கான ஒரே பதில் F-16ஓட அரைவல். ஆமாம், F-16 வரப்போகுது. ஸோ F-16 வரணும்னா அதுக்கான வழியை இவங்க கிளியர் பண்ணி ஆகணும். S-400 இருந்துச்சுன்னா, அதுவும் ஃப்ரண்ட் லைனை ஒட்டி ஒரு 40-50 கிலோமீட்டர் தொலைவிலே இந்த S-400 இருந்துச்சுன்னா உக்ரைனோட டெரிட்டரிக்குள்ளே இருந்தே இந்த F-16ன்றது கிளம்புறதுக்கு சிரமப்படணும், பயப்படணும்னு சொல்லலாம். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த ஃப்ரண்ட் லைனை ஒட்டி இருக்க கிரீமியன் பெனின்சுலா, டொனட்ஸ்க் ரீஜன், அது மட்டும் இல்லாமல் பெல்கராட்னு சொல்லிட்டு எல்லா ரீஜன்லையும் இருக்க இந்த S-400ஸை காலி பண்ணணும். முக்கியமாக அதுக்கு ஒரு இழப்பையாவது ஏற்படுத்தி ரஷ்யாவை இந்த பகுதிகளை விட்டு இந்த ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் யூனிட்ஸை கொஞ்சமாவது பின்னோக்கி கொண்டு போக வைக்கணுன்ற ஒரே ஒரு காரணத்துக்காக மட்டும்தான் இந்த S-400 S-300 மேலே உக்ரைனோட இந்த துல்லிய தாக்குதலானது இருக்குது. இதை பொறுத்த வரைக்கும் ஏப்ரல் 17 முதல் முறையாக கிரீமியாவில் இருக்க ஜான்கோய் ஏர்போர்ட் மேலே 12 ATACMS-ஐ வச்சு உக்ரைன் ஒரு பெரிய தாக்குதல் நடத்துகிறாங்க. இதில் முதல் முறையாக S-400க்கு இழப்பானது ஏற்படுது. அப்படின்னா S-400ன்றது இந்த இடத்துல மொத்தமாக அழிஞ்சிருச்சான்னு கேட்டிங்கன்னா அதுதான் கிடையாது. S-400ஓட 5P85 ஒரே ஒரு லான்ச்சர் மட்டும் இந்த இடத்துல அழிவுக்கு உள்ளாகுது. ஆனால் இதை உக்ரைன் எப்படி தெரியுமா பெருசாக காமிக்க ஆரம்பிச்சிட்டாங்க, என்டையராக ஒட்டு மொத்தமாக ஒரு S-400 யூனிட்டே நாங்கள் அழிச்சிட்டோம்னு சொல்லிட்டு இது ஒரு பெரிய நியூஸாக வெளியில் சொன்னாங்க. ஆனால் அந்த இடத்துல அழிஞ்சது ஒட்டுமொத்த S-400 யூனிட் கிடையாது, ஒரே ஒரு லான்ச்சர் மட்டும்தான். அடுத்ததா மே 16 பெல்பெக் ஏர்ஃபீல்டு உக்ரைனோட, அதாவது இப்போ ரஷ்யாவோட கண்ட்ரோலில் இருக்க கிரீமியாவில் இருக்க பெல்பெக் ஏர்ஃபீல்டு மேலே நடத்தப்பட்ட இந்த ஒரு தாக்குதல்ன்றது ரொம்பவே முக்கியமானதாக பார்க்கப்படுது. ஏன்னா இதில் நிறைய ரஷ்யாவோட 2 விமானங்கள் வரைக்கும் கூட இழந்திருக்கலாம்னு சொல்லிட்டு நிறைய சேட்டலைட் இமேஜஸ் வெளியில் வந்தது. அதுலேயும் இந்த உக்ரைன் என்ன சொன்னாங்கன்னா S-300 2 யூனிட், S-400 1 யூனிட்னு சொல்லிட்டு 2 யூனிட்ஸை ஒட்டுமொத்தமாக இந்த ஏர்ஃபீல்டில் வச்சு நாங்கள் அழிச்சிட்டோம்னு சொன்னாங்க. ஆனால் இதுலேயும் S-300ஓட 2 லான்ச்சர்ஸ் அழிக்கப்பட்டது, S-400ஓட ஒரு லான்ச்சர் ஆனது அழிக்கப்பட்டுச்சு. ஆனால் இதை பொறுத்த வரைக்கும் இது வரைக்கும் நடந்த தாக்குதல் எல்லாமே ஒரு ஏர்ஃபீல்டு அந்த மாதிரி இடத்துல வச்சு நடத்தப்பட்ட தாக்குதல். இதில் ரஷ்யாவுக்கு ஏற்பட்ட இழப்புகள்லாம் ஒன்றுமே இல்லைன்னு சொல்கிற அளவுக்கு டொனட்ஸ்க் ரீஜியனில் கடந்த மே 28 ஒரு தாக்குதலானது நடக்குது. அந்த தாக்குதலில் இந்த டொனட்ஸ்க் ரீஜனில் ஃப்ரண்ட் லைன்லேருந்து ஒரு 45 கிலோமீட்டர் தூரத்தில் ஒரு S-400ஓட ஒரு லான்ச்சர் யூனிட்டை இந்த ரஷ்யா வச்சுருக்காங்க. அந்த யூனிட் மேலே உக்ரைனோட ATACMS-ஐ வச்சு ஒரு தாக்குதலானது நடத்தப்படுது. இதில் ஒரு 4-5 மிசைலுக்கு மேலே உள்ள ATACMS மிசைல் வருதுன்றதை கரெக்டாக கெஸ் பண்ணதுக்கப்புறமா ரஷ்யா அவங்களோட ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டமை ஆக்டிவேட் பண்ணுறாங்க. இந்த 5 மிசைலையும் பெனட்ரேட் பண்ணி உள்ளே வந்த அந்த ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம்க்கு எதிரான மிசைல்ஸ்ன்றது அந்த லான்ச்சரை ஒரு ரேடார் யூனிட்டை அழிக்குது. இது ரஷ்யாவோட S-400க்கு சமீபத்தில் இல்லை, இந்த ரஷ்யா உக்ரைன் போர் ஏற்பட்டதுலேருந்தே ஏற்பட்ட ஒரு மிகப்பெரிய இழப்புன்னு சொல்லலாம். ஒரு ரேடார் காலி, அதே மாதிரி ஒரு லான்ச்சரும் காலி. இது எப்படி சாத்தியமாச்சு, இது எப்படி ATACMS பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல தான் கிளஸ்டர் அம்யூனிஷன் வார்ஹெட்ன்றது உள்ள கேமுக்கு வந்திருக்கு. இந்த கிளஸ்டர் அம்யூனிஷனை பொறுத்த வரைக்கும் ஒரு மிசைல் வெளியிலேருந்து பார்க்கறதுக்கு தெரிஞ்சாலும் அந்த கொத்து குண்டுகளால் அது
பல இழப்புகளை ஒரு குறிப்பிட்ட இடத்துல ஏற்பட்டுரும். நம்ம என்னதான் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் மிசைலை வச்சு அதை டிஃபெண்ட் பண்ணாலும் ஒரு மிசைல் உடஞ்சதுன்னா அதுக்குள்ளேருந்து பல வார்கேட்ஸ் எனக்கு கீழே விடும். அதை வச்சு கண்டிப்பாக ஒரு லாஸை இந்த S-400க்கு ஏற்படுத்த முடியுன்ற அந்த ஒரு கால்குலேஷன் தான் உக்ரைன் இந்த அட்டாக்கை பண்ணியிருக்காங்க. அதில் அவங்களுக்கு வெற்றியும் கிடைச்சது. சரி, இதை ஏன் ரஷ்யாவால் தடுக்க முடியல? இப்போ நம்ம பார்த்தது எல்லாமே உக்ரைன் எப்படி இந்த அட்டாக்கை பண்ணாங்கன்னு சொல்லிட்டு தான், அதுவும் எஃபெக்டிவாக எப்படி இந்த ATACMS இவங்களுக்கு பயன்படுதுன்னு சொல்லிட்டு தான். இப்போ அடுத்ததா ரஷ்யா இவ்வளோ சொல்கிறாங்கல்ல, ரஷ்யாவோட S-400 இந்த அளவுக்கு எஃபிஷியன்டானது, அப்புறம் ஏன் இதை தடுக்க முடியலன்னு கேட்டிங்கன்னா, S-400 S-300 இது ரெண்டுத்தை பொறுத்த வரைக்கும் லாங் ரேஞ்சில் வரக்கூடிய மிசைல்ஸ், லாங் ரேஞ்சில் வரக்கூடிய ஏர்கிராஃப்ட்ஸை இது டிஃபெண்ட் பண்ணுறதை யாராலையுமே தடுக்க முடியாது. ஆனால் ரொம்பவே ஒரு ஷார்ட் ரேஞ்ச், ஒரு 50 கிலோமீட்டருக்கு உள்ளே வரப்போ அந்த டார்கெட்ஸை இது அந்தளவுக்கு எஃபெக்டிவாக எங்கேஜ் பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா எங்கேஜ் பண்ண முடியும். ஆனால் எல்லா டார்கெட்ஸையும் நியூட்ரலைஸ் பண்ண முடியுமான்றது ஒரு கேள்விக்குறியான இடம் தான். ஏன்னா ஒரு லான்ச்சரை பொறுத்த வரைக்கும் அந்த லாங் ரேஞ்ச் மிசைல்ஸை தான் இவங்க நிறைய வச்சிருப்பாங்களே தவிர, இந்த ஷார்ட் ரேஞ்ச் மிசைல்ஸ்ன்றது S-400 போத் அண்ட் S-300 இது ரெண்டுத்துலேயுமே ரொம்ப குறைவான எண்ணிக்கைகளில் தான் இருக்கும். ஆமாம், இது ரெண்டுமே கம்மியான எண்ணிக்கைகளில் தான் இருக்கும். அப்புறம் ஏன் இந்த மிசைல்ஸை கம்மியாக வச்சிருக்காங்க, அதிகப்படுத்தலாமேன்னு கேட்டிங்கன்னா, இந்த S-400 சுற்றி பன்ஷீர் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம், பக் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம், அது மட்டும் இல்லாமல் S-125ன்னு சொல்லிட்டு நிறைய ஷார்ட் ரேஞ்ச் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டமை இந்த ரஷ்யா நிறுத்தி வச்சிருப்பாங்க. ஆனால் இந்த பெல்பக் ஏர்ஃபீல்ட்லையும் சரி, இல்லை முன்னாடி கிரீமியாவில் நடத்தப்பட்ட அந்த தாக்குதலும் சரி, டொனட்ஸ்க் ரீஜனில் நடத்தப்பட்ட அந்த தாக்குதலையும் சரி, இப்படி எந்த ஒரு ஷார்ட் ரேஞ்ச் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டமும் ரஷ்யா வச்சில்ல. முதல் காரணமே இப்படி ஷார்ட் ரேஞ்ச் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் எதுவுமே இல்லாதனால ரொம்ப குறைவான தூரத்தில், அந்த 50 கிலோமீட்டர் தூரத்தில் வரக்கூடிய அந்த டார்கெட்ஸ்க்கான அந்த மிசைல் ஷார்ட்டேஜ் இருந்ததுனால ரஷ்யாவோட S-400 அண்ட் S-300 எஃபிஷியண்டாக இந்த இடத்துல எங்கேஜ் பண்ண முடியல. இதுதான் ரொம்ப முக்கியமான காரணம் S-400க்கு இந்த எல்லா தாக்குதலையும் அதிகமான இழப்பு ஏற்படுத்தப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் எல்லா செய்திகளையும் பார்த்தோன்னா S-400 அழிச்சிட்டோம், S-400 அழிச்சிட்டோம்னு சொல்லிட்டு ஒரு தகவல் தான் வரும். உக்ரைனோட எந்த ஒரு மீடியாவை பார்த்தாலும் S-300 பற்றி பேசியே இருக்க மாட்டாங்க. ஆனால் S-300 தான் அந்த இடத்துல உண்மையிலே டேமேஜ் பண்ணப்பட்டது இல்லை அழிக்கப்பட்டதாக இருக்கும். ஆனால் S-400 பொறுத்த வரைக்கும் ரஷ்யாவோட ஒரு முக்கியமான வெப்பன் சிஸ்டமாக இருக்கிறதுனால S-300 அழிச்சாலும், இல்லை S-300 ஒரு லான்ச்சர் இல்லை ரேடார் யூனிட்னு சொல்லிட்டு அது எதை அழிச்சாலும் அதையும் S-400 மாற்றி இந்த உக்ரைன் சொல்லிட்டு இருக்காங்க. இதுவும் ஒரு காரணம் இந்த S-400 பேர் அடிக்கடி நம்ம வெளியில் கேட்கறதுக்கு. சரி, S-400 லான்ச்சர்ஸ் காலி ஆயிடுச்சு ஒரு சில இடங்களில், ரஷ்யா அதை எப்படி ரீப்ளேஸ் பண்ணிடுவாங்க, உக்ரைனும் திரும்ப அது மேலே தாக்குதல் நடத்த போகிறாங்க. இந்த 1.5 மாசத்துல மட்டும், இந்த ஏப்ரல் 15 மே 30, 31 இந்த 1.5 மாசத்துல மட்டும் இந்த அளவுக்கு அதிகமான தாக்குதல் நடக்க என்ன ஒரு காரணம்? F-16 விமானத்தை பொறுத்த வரைக்கும் இன்னும் ஒரு சில மாசங்கள்ல அது மற்ற நாடுகள் கிட்ட இருந்து உக்ரைனுக்கு வந்துடலாம்னு சொல்லிட்டு இருக்காங்க. இந்த F-16 அரைவலை பொறுத்த வரைக்கும் இது எஃபிஷியண்டா உள்ள போயிட்டு அடிக்கணும்னா, அதுலயும் சில நாடுகள் எல்லாம் ரஷ்யாவோட டெரிட்டரியை தாக்குறதுக்கு F-16 பயன்படுத்தினா எங்களுக்கு எந்த ஒரு ஆட்சேபனையும் இல்லைன்னு சொல்லிட்டு உக்ரைனுக்கு ஒரு கிரீன் சிக்னலையும் கொடுத்துட்டாங்க. அப்படிப்பட்ட அந்த கிரீன் சிக்னலுக்கு உக்ரைன் ஓகே சொல்லி உள்ள போய் அடிச்சாங்கன்னா, இல்லை உள்ள போய் அடிக்கணும்னு நினைச்சாங்கன்னா, அதுக்கு இந்த S-400 அண்ட் S-300 நிறைய இடத்துல இவங்க பிரேக் பண்ண வேண்டியது இருக்கும். இப்போ ஃப்ரண்ட் லைனை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு S-400க்கும் நல்ல 300 கிலோமீட்டர் கேப் இருந்தால் கூட ஏதாச்சும் ஒரு S-400ல இந்த F-16 சிக்கிடும். இப்போ லாஸ்ட்டாக இந்த டொனட்ஸ் தாக்குதலே வச்சுக்கோங்களேன், அது ஃப்ரண்ட் லைன்ல இருந்து வெறும் 40 கிலோமீட்டர் மட்டும்தான். இந்த 40 கிலோமீட்டருக்கு தூரத்தில் இருக்க இந்த ஒரு ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் ரஷ்யா ஆக்டிவேட் பண்ணாங்கன்னா, உக்ரைனோட டெரிட்டரிக்குள்ள 300 கிலோமீட்டர்லேருந்து 400 கிலோமீட்டருக்குள்ள எந்த ஒரு பிளேன் கிளம்பினாலும், இல்லை எந்த ஒரு F-16 கிளம்பினாலும் உக்ரைனுக்கு அது இழப்பாக தான் முடியும். ஏன்னா ரஷ்யா ஒரு S-400 அதுக்கு முன்னாடியே அதை பிக் பண்ணிடும். ஆனால் இந்த இடத்துல ரஷ்யாவுக்கு இருக்க ஒரு பெரிய பிரச்சனை என்னன்னா, ஆன்டி ரேடியேஷன் மிசைல்ஸ் தான். இந்த மிசைல்ஸை F-16 கூட சேர்ந்து ஒரு பேக்கேஜா வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அவ்வளவு சீக்கிரத்தில் இந்த F-16க்கு எதிராக S-400 ஆக்டிவேட் செய்யப்படுமான்றதும் ஒரு பெரிய கேள்விக்குறியா இருக்கு. S-400 இந்த பக்கம் F-16 இது ஒரு பெரிய காம்படிஷனாக மாறப்போகுது. F-16 வந்தால் இதுக்கான பதில் தெரிஞ்சிடும். ஆனால் இந்த இடத்துல S-400க்கு முன்னாடியே F-16 வேட்டையாடுறதுக்கு S-400 வச்சு தான் வேட்டையாடணும்னு ஒரு அவசியமே இல்லைன்ற அளவுக்கு MiG-31 ஒரு விமானம் R-37 ஏவுகணையோட ரொம்பவே வெறி கொண்டு இந்த ஏர் ஸ்பேஸில் சுற்றிட்டு இருக்கு. உள்ள வரக்கூடிய F-16 வேட்டையாடுறதுக்கு தயாராக இருக்கு. ஸோ இந்த வீடியோட எனக்கு வந்துடும். இந்த வீடியோ பற்றி உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அடுத்த வீடியோ சந்திப்போம். அது ஒரு விமானம் பெறுது உங்கள் எல்லாருக்கும்.